அடி கோவை கிழக்கு மாவட்ட 79வது டிவிஷன் காங்கிரஸ் தலைவர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸோடு தீவிர பணியாற்றி வருபவர். பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். தேசமும் காங்கிரஸும் அவர் இரு கண்களாக கொண்டு மிகப்பெரிய களப்பணி ஆற்றி இந்த வயதிலும் ஓயாது காங்கிரஸுக்காக உழைத்து வருகின்ற ஒரு செயல்பாட்டாளர். அவரோடு நாம் சின்ன நேர்காணல். சார் சொல்லுங்கள் சார், இப்போ 80வது சுதந்திர தின விழா, இதை முன்னிட்டு என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? சார் வணக்கம் சார். சார் சுதந்திர தினம் நான் வந்து இந்த மன்றம் ஆரம்பிச்சுங்க 52 ஆண்டுகளாச்சு சார். 52 ஆண்டுகளாக சுதந்திரம், குடியரசு, மேதினம், அதுபோல் பொது காரியங்கள், பொதுமக்களுக்கு தேவையானது இன்றைக்கி வரையும் எந்த ரிமார்க்கும் இல்லாமல் இந்த மன்றம் செயல்பட்டு வருது சார். 1974 ஆரம்பித்த இந்த மன்றம் இன்றைக்கி வரையும் எல்லா ஃபங்க்ஷனும் தேசிய சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷனும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோங்க. அதாவது பொதுமக்களுக்கு வேண்டிய காரியங்கள், உதவிகள் எல்லாமே இந்த மன்றத்து மூலம் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி வந்து எந்த மாவட்டம் வந்தாலும் அவங்களோட அணுகி இப்போ அதாவது 1975 பிகே பழனிசாமி ஒருத்தர் இருந்தாருங்க எமர்ஜென்சி டைமில். அந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்து கட்சிக்கு வேண்டி கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த ஏரியாலேயே வந்து பொதுவாக செல்வரம் பகுதின்னு இருந்தாலே காங்கிரஸ் அந்த மாதிரி லெவலில் எல்லாம் இருந்ததுங்க. அந்த ஸ்டார்டிங்கெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் செயல்பட்டு இருந்தோம். இங்கெல்லாம் நாங்கள் வந்து உக்கடம் பகுதி, அதாவது தெம்பட்டிக்காலேருந்து நாங்கள் குடி வந்தவங்க. இங்கே 1967 காங்கிரஸ் பீரியடில் காங்கிரஸ்காரர் எங்களுக்கு கட்டி கொடுத்த அந்த பில்டிங்கில் வந்து 1967 நாங்கள் குடி வந்தவங்க. குடி வந்த போது அங்கேருந்து ஒரு 4-5 வருஷம் கழிஞ்சு 74 இந்த மன்றம் ஆரம்பிச்சுங்க. இன்றைக்கி வரையும் காங்கிரஸாக நாங்களாம் செயல்பட்டு வரோம். ஆனால் அதிகமாக இங்கே சிறுபான்மை அதிகமாக இருக்கிற பகுதிங்க. இப்போ அதனால் வந்து இங்கே சிறுபான்மையெல்லாம் இருக்குது. அங்கே வந்து நேர்ந்து கலந்து எல்லாத்துக்கும் கூடயும் நானும் வந்து இப்போ பப்ளிக் எலெக்ஷன் ட்ரிப் நின்று நானும் ஒரு அளவு ஓட்டெல்லாம் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி வந்துங்க இன்றைக்கி வந்து காங்கிரஸ் போக்கு வந்து இந்த தொண்டர்கள்லாம் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறனால எங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ வந்து நல்லா யூத் காங்கிரஸ் நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யூத் காங்கிரஸ் வந்து இப்போ வந்து டெவலப் ஆகிறங்காட்டி கொஞ்சம் காங்கிரஸ் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுங்க. விஎம்சி மாணவரன் மாவட்ட தலைவராக இருந்தார். இப்போ வந்து இவர் ரங்கராஜன் ஒருத்தர் போட்டுக்கிறாருங்க. அவரும் பரவாயில்ல, ஸ்பீடு ஒர்க்கர் பரவாயில்லைங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகளும் எல்லாம் பரவாயில்ல. இங்கே சொக்கமுதூர் கனகராஜன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இப்போ அவர் வந்து அறங்காவல்துறையில் அவர் மருதமலை அறங்காவல்துறையில் இருக்கிறாரு. காங்கிரஸில் வந்து துணைத் தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து இது பதிக்க வேண்டியது காங்கிரஸில் வந்து அந்த காலத்தில் இன்றைக்கி வரையும் நல்லா காங்கிரஸில் வந்து கொஞ்சம் வளர்க்குறதுக்கு, காங்கிரஸ் வளர்த்துறதுக்கு ஒரு துணையாக இருக்கிறார். அதனால் வந்து இங்கே வந்து காங்கிரஸை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்குது. எந்த கெட்ட பேரும் எதுவும் வாங்காமல் நாங்களும் இப்போ யாராலும் எவ்வளவோ நாங்கள் பட்டுக்கிறோம். அந்த மன்றத்தில் இருக்கிறவங்கள வந்து எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு வேண்டி 10 ட்ரிப்பு 12 ட்ரிப்பு ஜெயிலுக்கு போனவங்க இருக்கிறாங்க. என்னங்க ப்ரிவென்ட் அரெஸ்ட்டு, இந்த கொடும்பாவி எரிப்பு, பஸ் மறியல், ரயில் மறியல், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே நாங்கள் அந்த காலத்துலேருந்து ஜனதா கட்சி 1977 ஆட்சி செய்யும் போதுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த காங்கிரஸுக்கு வேண்டி ஜெயிலு போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம். இப்போ இன்றைக்கெல்லாம் அது இல்லைங்க. அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் வந்து ஒப்பனக்கருவே ராஜ்யத்தில் ஊர்வலம் நடத்துவாங்க. இன்றைக்கெல்லாம் ஊர்வலம் அனுமதியே கிடையாது. அந்த காலத்தில் நாங்கள் காங்கிரஸுக்கு வேண்டி கஷ்டப்பட்ட ஆளுது நாங்கள்லாம். இன்றைக்கி காங்கிரஸ் தான் இருக்கிறோம். மாற்று கட்சியில் போனால் பணம் எல்லாம் புழங்குது. நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு அது தேவையே இல்லை. எங்களுக்கு காங்கிரஸ் இயக்கம் எங்களுக்கு தேவையானது. அதேமாதிரி நேரு குடும்பம், மோதிலால் நேரு ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ்காந்தி ஆகட்டும், சோனியா, ராகுல், பிரியங்கா முதல் இன்றைக்கி வந்து அவங்க இந்தியா பார்க்குற மாதிரி யாரும் இல்லை. இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வரையும் இப்போ நான் சாதாரண ஆளை எங்கிட்ட வந்து இன்றைக்கி பேட்டி கேட்க வரீங்க, நாங்கள் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோம் ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து அவர் ஒரு பிரதமர் இன்றைக்கி ஒரு மைக்கு முன்னாடி நின்றுக்கிறாரா? நீங்களும் போய் கேட்கலாம். அந்த அளவு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு மைக்கு நின்று ஒரு பப்ளிக் மைக்கு நின்று ஓடிடுறாரு. வந்து ஜனவரி உங்களுக்கு 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த செல்வரத்தில் வந்து இன்னொரு மன்றம், இந்த மன்றம் 54 ஆண்டுகளாக மன்றம் இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி இந்த இப்போ ஒரு மன்றம் நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். அதாவது பாருங்கள், இதுதான் மன்றம், இதுதான் மன்றங்க. இது இந்த மன்றம் வந்தால் உங்களுக்கு வந்து இந்த மன்றம் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 15 திறப்பலாங்க. இது ஆச்சுங்களா. இந்த மன்றம் 2வது மன்றம். கோயம்புத்தூர் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. ஒரு டிவிஷனில் வந்து நாங்கள் 6 மன்றம் வச்சுருந்தோம்.
கரும்புகடை, சாரமேடு, அல்லமில்கால் எல்லாம் இருக்கும்போது 6 மன்றம், 8 கொடிக்கம்பம், 4 போர்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளாரையும் நாங்கள் வந்து 3 மன்றம் இருக்குது, 5 கொடிக்கம்பம் இருக்குது, நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் காங்கிரஸ் வந்து எந்த இது இல்லாமல், அதாவது இந்த மன்றம் வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லைங்க, இது காங்கிரஸ் மன்றம் தான். ஆனால் வந்து பாருங்கள், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லா கட்சிக்காரும் இங்கே இருப்பாங்க. அந்த கட்சி வேலை வரும்போது அவங்களாம் ஒதுங்கி போயிடும், நாங்களும் வந்து கட்சி வேலை நாங்கள் செய்வோங்க. அதே மாதிரி வந்து இந்த மன்றம் வந்து பொதுவான இது. பஸ் ஸ்டாண்ட் இல்லாத போது இந்த மன்றம் தான் வந்து மேற்கு, சிறுவாணி, ஆலந்தரை, செம்மேடு எல்லாம் அந்த பகுதி போகிறவங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை புடங்கிட்டு இருந்துங்க பொதுமக்களுக்கு. வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி வரையும் இந்த மன்றம் வந்து ஒரு துணையாக இருக்குதுங்க. அது இங்கே உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். பார்க்கறது மட்டும் தெரியாதவங்க யாரும் கிடையாதுங்க. ஒரு அட்ரஸே சொல்லுவாங்க, முன்னாடி போய் நில்லுங்க. அந்த மாதிரி வந்து 52 காரணத்துக்காக மட்டச்சாலை போட்டுங்க, பலகை போட்டு, ஓடு போட்டு நாங்கள் அந்த மாதிரி இன்றைக்கி வளர்த்தி எந்த பேர் இல்லாமல் நீங்கள் வந்து காங்கிரஸ் பேர் இருக்கிறது இங்கே நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தொழிற்சங்கமும் இருக்குதுங்க. 5 வயசு தொழிற்சங்கம்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குதுங்க. அது வந்து அந்த காலத்துலேருந்து 5 வயசு தொழிற்சங்கம்னு சொல்லி லேபர்களும் இந்த மண்டலத்தில் இருக்கிறாங்க. அதில் வந்து ஏஐ முஸ்தபானு ஒருத்தர் தலைவராக இருக்கிறாரு. அவர் தான் தொழிற்சங்கத்தை வந்து நல்ல நடத்திட்டு இருக்கிறாரு. மகளிர் அணி இருக்குது, யூத் காங்கிரஸ் இருக்குது, ஆச்சுங்களா. இங்கே வந்து எல்லா பிரிவையும் நாங்கள் வச்சுருக்கிறோங்க, ஆச்சுங்களா. என்ன காங்கிரஸு இல்லை, நாங்கள் எதாவது செலவு பண்ணாங்க தப்பாக நினைக்க வேண்டாம். நாங்கள் 10 ரூபா செலவு பண்ணி நாங்கள் போகணும். மற்ற கட்சி மாதிரி வண்டி வாங்கணும் எல்லாம் கொடுத்து பணமும் கொடுத்து கூப்பிடுவாங்க. எங்களை நீங்கள் 10 பேர் வாங்கினா நாங்கள் தான் செலவு பண்ணிட்டு போகணும். வண்டி வாகனம் முடித்தாலும் சரி, வரவங்களுக்கு சாப்பாடு ஒரு டீயும் கூட நாங்கள் தான் வாங்கி தரணும். காங்கிரஸ் கட்சி 10 பைசா எதிர்பார்க்க முடியும். அந்த நிலைமையில் நாங்கள் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு காசு பணம் வேண்டாம், தேசிய ஒட்டுலாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், எந்த பிரிவினை எதுவும் இல்லாமல் ஒன்றா இருக்கணும். உங்களுடைய நல்ல நோக்கம் வந்து சிறப்பானது. இந்த நோக்கம் வந்து நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நான் அதான் சொல்கிறேன் சார், நீங்கள் பேட்டியும், ஏன்னா இது வந்து மக்களுக்கு போய் சேரும், சார் பார்ப்பாங்க, ஆச்சுங்களா. நீங்கள் வந்தது வந்து நானும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மண்டல சார்பாகவும் சரி, காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் உங்களுக்கு நன்றி 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 சார்.